Good morning, students. Today we are going to learn about date function. Date my date object contains information about the date, time, etc. at the instance it was created. My date object does not change as time passes. A new instance of the date object needs to be created. Once an instance of the date object, any of the method below can be used to obtain from it. HTML head title an example for using date object /title script language equal to JavaScript where my date object equal to new date of where current day equal to my date object dot get day of alert current day /script /head /html டேட் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சிஸ்டத்தில் உள்ள கரண்ட் டேட் அண்ட் டைம் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டேட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். டேட் ஆப்ஜெக்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டேட் மட்டும் வேணுமா, டைம் மட்டும் வேணுமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. முதல் ரன் பண்ணும்போது என்ன டேட் அண்ட் டைம் இருந்தோ அந்த டேட் அண்ட் டைம் இதில் டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு இதில் இப்போ கோடிங் என்ன எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம். HTML ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ண போகிறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணோம். ஹெட் டேக் ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணோம், ஆனால் அது ஸ்க்ரீனில் தெரியாது. டைட்டில் டேக் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த டைட்டில் பாரில் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூஸிங் டேட்டா ஆப்ஜெக்ட்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஸ்கிரிப்டுன்ற அந்த கீவேர்டு யூசர் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, அந்த டாஸ்க் எப்போ ஆக்டிவேட் ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஜாவா ஸ்கிரிப்டுன்றது எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுத போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. வேறுன்றது வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணுது. மை டேட் ஆப்ஜெக்ட்ன்றது அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்க நேம். அடுத்து நியூன்றது கீவேர்டு, டேட்டுன்றது ஃபங்க்ஷன். அடுத்து வேர் கரண்ட் டே, வேர் இன்னொரு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கு கரண்ட் டேன்னு. அதில் அந்த ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண வேரியபிள் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டே ஆஃப்னு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அடுத்து அந்த மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் கரண்ட் டே என்னன்றது. இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 வேரியபிள் அசைன் பண்ணுறோம். ஒன்று வேர் அந்த மை டேட் ஆஃப்னு ஒரு வேரியபிளும் கரண்ட் டேட்டுன்ற ஒரு வேரியபிளும் அசைன் பண்ணுறோம். அந்த மை டேட் வேரியபிளில் டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் டே வேரியபிளில் டேட் ஆப்ஜெக்ட் அந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கோம். டாட் கெட் டே ஆஃப்னு கொடுக்கும்போது சிஸ்டத்தில் கரண்ட்டாக எந்த டே, மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவான்னு எந்த டே நின்றதை டிஸ்பிளே வாங்கி கரண்ட் டே ஆஃப்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து அலர்ட் கரண்ட் டே ஆஃப்னு கொடுக்கும்போது மெசேஜ் பாக்ஸில் சிஸ்டத்தில் கரண்ட் டே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஃப்ரைடேனா ஃப்ரைடேன்னு மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். Date object methods description get full year of return the current year of 4-digit number. Get month of return the current month of an integer from 0 to 11. Get day of return the day of the month as an integer between 1 and 31. Get day of return the day of the week as an integer between 0 and 6. Get hours of return the hours of the day as an integer between 0 and 23. Get minute of return the number of minutes since the beginning as the hour as an integer.
get seconds of, return the number of seconds since the start of the minute as an integer. அடுத்து டேட்டில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து கெட் ஃபுல் இயர் ஆஃப் ஃபங்க்ஷன் மெத்தட். அந்த கெட் ஃபுல் இயர் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணோன்னா, கரண்ட்டாக அந்த என்ன இயர்ன்றதை டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் 2020 இல்லையா, அப்போ 2020 ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். கெட் மந்த் ஆஃப் அந்த மெத்தட் என்ன பண்ணோன்னா, கரண்ட்டாக சிஸ்டத்தில் எந்த மந்த் இருக்கோ அந்த மந்த்தை ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ கரண்ட் மந்த் என்ன, செப்டம்பர் ஆகும்போது 9, அப்போ இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 8 டிஸ்பிளே ஆகும். கெட் டேட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் இன்றைக்கி என்ன டேட்டு 18, அப்போ 18 டிஸ்பிளே ஆகும். மாதத்தில் 1லேருந்து 30 அல்லது 31 நாட்கள் இருக்கும் இல்லையா, அதில் எத்தனாம் தேதின்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து கெட் டே ஆஃப். இந்த கெட் டே ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, இதுவும் வாரத்தில் 7 நாள் உண்டு இல்லையா, அந்த 7 நாளை ஃபஸ்ட்டு நாளை 0 அசைன் பண்ணியிருக்கிறதுனால அது இப்போ வெள்ளிக்கிழமை ஆகும்போது 5வது நாள் வரும். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 4 வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். அடுத்து கெட் ஹவர் ஆஃப் ஃபங்க்ஷன் 24 மணி நேரம் இருக்குல்லையா, அந்த 24 மணி நேரத்தை டிஸ்பிளே பண்ணும். அது 1 to 24க்கு பதில் 0லேருந்து 23லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 10 மணிக்கு கிளாஸுன்னா அப்போ 9 ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். கெட் மினிட் ஆஃபும் இதே மாதிரி தான். சிஸ்டத்தில் கரண்ட்டாக எத்தனாவது நிமிஷம், 10 நிமிஷமா 15 நிமிஷமா 20 நிமிஷம், அந்த நிமிஷத்தை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து கெட் செகண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, கரண்ட்டாக சிஸ்டத்தில் எத்தனை செகண்டுன்றதை, மொத்தம் 60 செகண்ட் உண்டு இல்லையா, அந்த 60 செகண்டில் இந்த 0லேருந்து 59 வரையில் டிஸ்பிளே பண்ணும். அதில் எத்தனை செகண்டுன்றதையும் நம்பரில் டிஸ்பிளே பண்ணும். மேத் ஆப்ஜெக்ட் used to perform various mathematical operation. Method description. SQRT of returns the square root of x. Log of x returns the natural logarithm of x. Max of x comma y returns whichever is the largest of x and y. Min of x comma y returns whichever is the smallest of x and y. Round off returns the value of x rounded to the nearest integer. Seal off return the absolute value x rounded by the next integer value. Floor off returns the absolute value of x rounded by the next integer value. ABS off returns the absolute value of x. Power off returns the value of x to the power y. The math object also has the methods to perform trigonometrical operations. அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குன்றது பார்ப்போம். அதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, SQRT ஆஃப்ன்ற அந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவோம்லே, அதோடைய ஸ்கொயர் ரூட் என்னன்றதை கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி லாக் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவோடைய லாக்ரிதம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுக்கும்போது அந்த எக்ஸ் ஒய் அந்த 2 வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்க வேல்யூவில் எது மேக்ஸிமம் நம்பர், எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி மினிமமும் நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ அசைன் பண்ணி இதில் லீஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, டெசிமலில் இருக்கிறத இன்டிஜருக்கு கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிள் 75.8 இருக்குன்னா 76 ரிட்டர்ன் பண்ணும்.
அதே மாதிரி சீல் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் என்ன பண்ணும், அப்சல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் 75.8ல் இதுவும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 76ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஃப்ளோரும் இதே மாதிரி தான் அப்சல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இன்டிஜர் வேல்யூவாக ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்கிறத இன்டிஜர் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணும். ஏபிஎஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் அப்சல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுக்கு மேலே நம்ம என்ன எழுதியிருக்குமோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பவர் ஆஃப் ஏ பவர் 2 கொடுக்கும்போது 2 டிஸ்பிளே பண்ணும். இதை போக அடிஷ்னலாக ஜாவா ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா சான் தீட்டா காஸ் தீட்டா இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இதில் யூஸ் பண்ண முடியும். சைனு காசு டேனு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். String object used to manipulate string in variety of ways. A string object is created in the following way, where myString equal to new string of hello world, where myString equal to hello world. The length property is used to find the length of the sequence of characters entered in a text area, where string length equal to document.form1.textbox1.value.length. Methods description. Char at returns the characters at the specified position in a string. Index of search a string to see if it contains a specified character, and if it does not return the position of that character, if the character occurs more than once in the string, it returns the position of the first occurrence of that character. Syntax index of char. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ணுது. இங்கே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம எழுதலான்னா, ஃபஸ்ட்டு வேறுன்றது வேரியபிள் அசைன் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. மை ஸ்ட்ரிங்குன்றது வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்ன்றது, நியூ ஸ்ட்ரிங்குன்றது அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு மெத்தடில் நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். அதில் நியூன்ற அந்த கீவேர்டுக்கு பதில் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் நேமுக்குள்ளே வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் லென்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். லென்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸோடைய லென்த் எவ்வளோன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த லென்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து வேர் அந்த ஸ்ட்ரிங் லென்த் ஈக்குவல் டு document.form1.text1.value கொடுக்கும்போது வேர் ஸ்ட்ரிங் லென்த்ன்றது வேரியபிளோடைய நேம், document.form1 கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கிற ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த கண்ட்ரோலில் உள்ள எந்த ஃபார்மில் உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுற அந்த வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஃபார்மோடைய நேமையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோலுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோலுடைய நேம், இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன நேம் அசைன் பண்ணியிருக்கோம், text1ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். வேல் ஆஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், நம்ம ஸ்க்ரீனில் ஃபார்ம்1 ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன லெட்டர்ஸ் டைப் பண்ணுறோமோ அந்த லெட்டர்ஸோடைய டோட்டல் லென்த் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணும். அடுத்து என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, கேர் அட் ஆஃப் மெத்தட்ஸ் என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த கேரக்டரை சர்ச் பண்ணுறதுக்கு கொடுக்குறோமோ அந்த கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கேர் அட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் த கேரக்டர்ஸ் அட் எ ஸ்பெசிஃபைட் பொசிஷன் ஆஃப் எ ஸ்ட்ரிங்குன்னு இதில் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதில் பி எங்கே இருக்குது, கேரட் ஆஃப் பின்னு கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துல பி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணோன்னா,
இதே மாதிரி தான் இண்டெக்ஸ் ஆஃப்குள்ளே எந்த லெட்டரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த லெட்டரை முதல் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி அந்த லெட்டர் அதில் இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா அது எத்தனாவது இடத்துல இருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் கேரக்டர்னு ஒரு வேர்டு எடுத்திருக்கோம். அதில் ஆறுன்ற அந்த கேரக்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ண சொல்கிறோம். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஆறுன்னு நீ கொடுக்கும்போது அப்போ ஆறுன்ற அந்த லெட்டர் அதில் இருக்கான்னு சர்ச் பண்ணும். இருக்குது. எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. அது இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா முதல் தடவை எந்த இடத்துல இருக்கோ அந்த நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணும். எத்தனாவது இடத்துல இருக்குது? C1 H2 A 3 R எத்தனாவது இடம்? 4th பொசிஷனில் இருக்கனால 4ன்னு டிஸ்பிளே பண்ணும்.